நாளும் கோலும் என்ன செய்யும். நான் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேச்சு அனைவருமே பிளே தமிழ கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு மனிதன் பிரம்மாண்டமா வாழணுமா, பிளே தமிழ பார்க்கணும். ஏன்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பயிற்சியாராருங்க. மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை உங்க வாழ்க்கையுடைய வரலாறே மாறும். பாத்துங்க, பிரம்மாண்டத்துக்கு ராகு பகவான், பெருகொண்ட பணத்துக்கு ராகு, சுக்கிர பகவான் திடீர் ராஜயோக கடவுளை சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றிப்படும். நீங்க கவனிக்கக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணும் கிடையாது, உங்க ஜாதகத்துல ராகுவும் சுக்கிரனும் எப்படி இருக்குது. அனைவருமே எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த 2 கிரகம் மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும், உங்க வாழ்க்கையுடைய தரமே உயரும். ஏன்னா நம்ம தொடர்ந்து பிளே டைம்ல எல்லா கிரக பயிற்சி கொடுக்கணும், நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப ஏன் இந்த வீடியோ பார்க்க சொல்றோம்னா, ஒரு மனிதனுக்கு திடீர் ராஜயோகத்தை காட்டக்கூடிய சுக்கிரபானம் சொல்றாங்க. திடீர்னு ஒரு மனிதனுக்கு ஏன் சுக்கிரதசை சுக்கிர புத்தி வந்தா ஏன் ஜாதகம் எடுத்து வேகமா வர்றாங்க, டக்குன்னு அள்ளி யோகத்தை கொடுத்துருவாரு. அதே மாதிரி இந்த ராகு கொண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. பயப்படாதீங்க. ஒரு மனிதனுக்கு பெரிய அளவுல சாதிக்கும்னா ராகு பகவான் தான் வேணும். அப்படிப்பட்ட இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு மார்ச் மாசம் 1ஆம் தேதி வரை பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்க நல்லா உழைக்கக்கூடிய ஆளு. இந்த ராசியில பிறந்தா நல்லா உழைக்கக்கூடிய திறமை இந்த ராசிகிட்ட இருக்குன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுங்க. எந்த வேலையுமே கரெக்டா அக்யூரேட்டா சூப்பரா பார்க்கக்கூடிய ஒரே ராசி ரிஷபம். ரிஷபம் 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 தன்னம்பிக்கையான ராசி, தைரியமான குண ராசி. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அந்த விஷயத்தை பின்வாங்காம அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய குணம் கொண்ட ராசி ரிஷபராசி. நிறைய கற்பனையான ராசி, நிறைய கலைகளை விரும்பக்கூடிய ராசி, உணவுல பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ராசி, ஒரு தலைமை பொறுப்புக்கு விரும்பக்கூடிய ராசி. அதே மாதிரி பாருங்க, ஆசிரியர் மக எல்லா வேலையிலும் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரே ராசினா ரிஷபராசி மட்டும்தான். பொறுமைக்கு இவங்க தான் அதிபதி, பிடிவாதத்துக்கு இவங்க தான் அதிபதி. ஒரு விஷயத்த முடிவு போட்டால் அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற சிந்தனை ரிஷபத்துக்கு இருக்கும். இப்போ கொடுக்குறாரு சுக்கிரன் ராகும் யோகத்தை. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையே மாறப்போது. உங்கள் ஜாதகத்தில் தயவு செய்து இப்போ உங்களுக்கு சுக்கிரன் வராரா, ராகு எப்படி இருக்காரு, உங்கள் ஜாதகத்தை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பிரம்மாண்டம் வேணும்னா ராகு பகவான் வேணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. எல்லாருமே ராகு பகவான் வந்துட்டாவே ஏன் ஜாதகம் எடுத்து வேகமாக பார்ப்பாங்க தெரியுமா? பயந்து போய் பார்ப்பாங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர் திடீர் யோகத்தை கொடுக்க மாட்டாரா ராகுன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி சுக்கிர பகவான் வந்தால் எதுக்கு எல்லாருமே ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க தெரியுமா? சுக்கிரன் வந்தவனே எடுத்தவனே டக்குன்னு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஏன்னா கேந்திரத்தில் உட்காந்துருக்காரு, 10ஆம் இடத்துல கேந்திர யோகத்தில் இருக்காரு. அதுவும் புதனோட சேர்ந்து இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். அறிவுக்காரனும் வருமானக்காரனும் பணத்துக்காரனும் சேர்ந்து உட்காந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானும் சேர்ந்துருவார். சூரிய பகவான் திக்பலமாக வர ஆயிடுவார். அப்போ இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு கிரகம் மட்டும் நல்லா இருக்கட்டும். இந்த ராகு சுக்கிரனோ ஏதாச்சும் இந்த 2 கிரகத்தில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் நல்லா இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொள்ளலாம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைனா இது 2 கிரகம் நட்பு கிரகம். அதனால தான் நான் உங்கள் ஜாதகத்தை எடுத்து நான் செக் பண்ண சொல்கிறேன். ராகுவும் சுக்கிரனும் எப்போதுமே நட்பு கிரகம். சூரியனும் புதனும் இதுவும் நட்பு கிரகம். 2 அணியாக இங்கே இருக்குது. 2 அணியில் நீங்கள் எந்த அணியில் இருக்குன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் உங்கள் ஜாதகத்தில். எப்படி 2 அணி சேருது? சூரியன் புதன் ஒரு நட்பு கிரகம், சுக்கிரன் ராகு ஒரு நட்பு கிரகம். இந்த 2 அணியில் எந்த அணி உங்களுக்கு யோகமாக இருக்குது ஜாதகத்தில் பார்க்கணும். ஒரு சில பேர் சூரிய புதன் நல்லா இருக்கும், ஒரு சில பேர் ராகு சுக்கிரன் நல்லா இருக்கும், ஒரு சில பேர் ராகு சுக்கிரன் நல்லா இருக்காது. ஏதாச்சும் இந்த 4 கிரகத்தில் ஏதாச்சும் ஒரு 2 கிரகம் நல்லா ஃபேவரட்டாக இருந்துருச்சுன்னா செம்ம யோகம். ஏன் தெரியுமா? சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டாரு. இப்போ சொல்லி வச்சு அடிக்கணும். 11ல் சனி பகவான் இருக்கார். வீடு கொடுத்தவர் நல்லா பலமாகி உட்காந்துருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்கள் ராசிலேருந்து 2ஆம் இடத்துல குரு ஆனால் வக்ரமாக இருக்கிறாரு. இதையும் தாண்டி இந்த சுக்கிரன் ராகு 10ஆம் இடத்துல இருந்தாவே இதுக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, 10ல் ஒரு பாவி இருக்கணும்ப்பா, இருந்தால் அவன் ராஜாப்பாம்பாங்க. உங்களுக்கு பாவி இருக்குதா? அப்போ கெட்டதை தூக்கி போட நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ரிஷபராசிக்காரன் கண்டிப்பாக ரெடியாக இருங்க. கெட்டதை தூக்கி வீசிடுங்க. நான் ஓப்பனாக சொல்கிறாங்க, யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாதுங்க. எல்லாத்துக்குமே கர்மா இருக்குங்க.
நம்ம எப்படி அதை எதுக்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் நீங்கள் யோசிங்க. உங்களால் முடியும். உங்களோட கற்பனை இருக்குது தெரியுமா? நல்லா அதை ரிஷபராசி திங்க் பண்ணி பாருங்களேன். ஏதாச்சும் உங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம் ஏதாச்சும் உங்கள் மனசுக்குள்ளே ஓடும் பாருங்க. இல்லை இப்போ ஒரு வேலை கொடுத்தா அது முன்னாடியே யோசிச்சு வச்சுருப்பீங்களே, இதை இப்படி கொண்டு போனால் நல்லா இருக்கணும் உங்களுக்கு மனசுக்குள்ளே தோணுதா? கண்டிப்பாக தோணும். ஏன்னா இனிமேல் இந்த ராகு சுக்கிரன் இணையும் போது உங்களுக்கு பெருசாக தோணும், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம நல்லா கௌரவமாக இருக்கணும்ப்பா, பயங்கரமான ஒரு பொறுப்பில் இருக்கணும்ப்பா அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை கெட்டதை மட்டும் தூக்கி போடணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். பக்கத்து வீட்டோட சண்டை போட்டிருப்பீங்க, குடும்பத்தில் ஒரு குழப்பம் இருக்கும், பொருளாதாரத்தில் கண்டிப்பாக தடங்களை பார்த்துருப்பீங்க. டாக்குமெண்ட் பிரச்சனையோ, சகோதரி ஒரு பிரச்சனையோ, அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியத்தை தடையோ, இல்லை வண்டி வாகனம் வீண் செலவு வச்சுட்டா மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள். இடம், வண்டி, வாகனம், அம்மா, உங்களுடைய உடம்பு சார்ந்த விஷயம் ஏதாச்சும் ஒரு செலவு இருந்துச்சுன்னு மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆமான்னு சொல்லுவாங்க. நான் வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடந்துச்சுங்க. இதில் எப்போ? இதில் ஒரு மாதமாக தான், ஒரு 30-40 நாளுக்குள்ளே பாருங்கள். நீங்கள் பார்க்குற வேலையிலே கீழே வேலை பார்த்த ஆளே உங்களை ஆவணப்படுத்தியிருப்பான் பாருங்கள். வேலை பார்க்குற இடத்துலையும் வேலை உத்தியோகத்துலையும் ஒரு தடங்களையோ தாமதமோ, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேறு இடம் மாற போகிறேன்னு எத்தனை பேர் வீட்டில் காத்துக்கிறாங்க கேட்டு பாருங்கள். சும்மா கேளுங்க ரிஷபத்தை. ஆமான்னு சொல்லுவார். நான் சொந்த தொழில் பண்ணணும், நான் சொந்த பல்ல இவ்வளோ காசு பணம் போட போகிறேன், இல்லை எனக்கு பிளான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நிறைய பேர் சொல்லுவாங்க. படிக்கக்கூடிய மாணவர்களையும் சொல்கிறேன், படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வியில் ஒரு தடங்கலான விஷயத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நான் 100% சொல்கிறேன். ஏன்னா சனிபான வக்ர நிவர்த்தியானது இப்போ தான். கண்டிப்பாக அவர் வீட்டில் இருக்கும்போது ஒரு வம்பு வழக்கு, படிப்புகளை தாமதம், தடை எல்லாமே இருந்திருக்கும். ஒரு உடல் ஆரோக்கியத்தை, ஒரு மருத்துவ செலவு, விரைய செலவு கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கும். இல்லை தந்தைக்கோ தாய்க்கோ அவங்கள்ட்ட ஒரு கெட்ட பேரை வாங்குறது, அவங்கள்ட்ட ஒரு மன வருத்தத்தை பார்க்குறதெல்லாம் இருந்துச்சா கேட்டு பாருங்கள். அம்மாவுடைய சொத்தா அப்பாவுடைய சொத்தில் வில்லங்க இருந்தால் கேட்டு பாருங்கள். ஏன்னா ரிஷபராசிக்காரங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பேர் இப்போ எல்லாமே திருக்கணித முறைப்படி எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எல்லாமே திருக்கணித முறைப்படி நம்மகிட்ட ஜாதகம் எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி பார்க்கணும், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. இது மிகப்பெரிய உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோங்க. ப்ளே தமிழில் பார்த்தாவே உங்களுடைய வாழ்க்கை மாறணும். இதுதான் எங்களுடைய நோக்கமே. யாருமே நான் சொல்கிறல, ஓப்பனாக சொல்கிறேன், கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது. ஏன்னா இனி எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குது. 10ஆம் இடத்துல இருக்காரு. பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ வரலன்னா என்னன்னு கேளுங்க, உங்களுக்கு வரும். கண்டிப்பாக நீங்கள் நான் முதல் பலனை என்னமா சொல்லுவேன், வீடு இடம் வாங்க போகிறீங்க, இது கன்ஃபார்ம் நடக்கலாம் என்னன்னு கேளுங்க. அம்மா உங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டில் வெளியூரில் சொல்கிறேன், வீடு இடம் பூமி சொத்து ஏதாச்சும் விஷயம் நீங்கள் வாங்கணும். இந்த பிப்ரவரி மாதத்தில் இது நடக்கணும். இது நடக்கலாம் என்னன்னு கேளுங்க. கரெக்டாக 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வாங்க போகிறீங்க. பிப்ரவரி 13ஆம் தேதி 5ஆம் தேதி தான் பெயர்ச்சியாளர். மார்ச் மாதம் வரை சுக்கிரபாகம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல பாவியான கிரகம் ராகுவோட சேர்ந்து இருக்கும்போது வீடு இடம் பூமி சொத்து புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரணியா வந்து தான் ஆகணும். அப்போ ராகு நல்லா இருந்தால் தான் இங்கே வரும், இல்லைன்னா வராது. அப்போ இடம் பூமி சொத்து பூமி வாங்கக்கூடிய யோகங்கள், நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு போகக்கூடிய யோகங்கள் தேடி இருக்குது. பார்த்துக்குங்க இந்த ரிஷபராசிக்கு. இப்போ கட்டலாங்க, வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி, நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்களுக்கு எது சம்மந்தமாக வழக்கு இருந்தாலும் அந்த வழக்கை இப்போ கையில் எடுங்க. இப்போ கையில் எடுத்து பாருங்கள், ஒரு மாதத்தில் நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துருவீங்க. அது எந்த வழக்காக இருக்கட்டும், திருமணமா இல்லை படிப்பா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வழக்கு என் மேலே இருக்குது, ஒரு கேஸ் என்னை போட்டிருக்காங்க, என் மேலே எதுக்கு தான் சம்மந்தம் இல்லாமல் போட்டாங்க, அந்த கேஸை நம்ம எடுக்க வேணாம், இப்போ எடுத்து நடத்துங்க, ரிசல்ட்டை பாருங்கள். ஒன்றும் இல்லை, எல்லா பேங்க்கில் போய் நீங்கள் லோனை மட்டும் கேளுங்க, லோனு ஆட்டோமேட்டிக்காக அந்த அதிகாரி உங்களுக்கு சைன் பண்ணி கொடுப்பார். அது எந்த பேங்க் லோனாக இருந்தாலும் சரி. நான் பல வருஷமாக லோன் கேட்டிருக்கேன், அந்த லோன் கிடைக்குமா, இப்போ மூவ் பண்ணி பண்ணுறாச்சா கிடைக்கும் இப்போ. ஆனால் வெளிநாட்டில் உள்ளவங்களாம் சரியான ஜாக் பட்டிருக்கு. இப்போ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட விசா பிரச்சனை வந்தாலும் சரி, இப்போ எடுத்து நடத்துங்க. அந்த விசா பிரச்சனை சரியாகி இந்த பிப்ரவரி மாதம், இந்த மார்ச் மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் வரும். ஏன்னா எல்லா கிரகமும் 4ஆம் இடத்தை பார்க்குது. அது ஒன்றா, அடுத்த 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அது 2ஆ வேலை கிரகத்தை பார்க்குறாருல குரு. அடுத்து பாருங்கள் 8ஆம் இடத்தை வெளிநாட்டை பார்க்குறப்ப வெளிநாட்டை வெளியில் உள்ளவங்களுக்கு விசா பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை சரியாக போது. இங்கே வேலை பார்க்கணும், நிரந்தரமான வேலை கிடைக்க போது. இப்போ நகை பணம் நீங்கள் வாங்கலாம் என்னன்னு கேளுங்க. ஏங்க எடுத்தோன்னு நகை பணத்துக்கு போகிறீங்க, என்ன காரணம்? 2ஆம் இடத்துல குரு நிற்கிறாருங்க. குரு சுயசாரம் ஒன்றா,
அடுத்து இந்த சுக்கிர பகவானும் ராகுடைய நட்சத்திரம் நிற்கிறாரு. ராகு பகவானும் சுயசாரம், புதனும் ராகுடைய தான், எல்லாமே ராகுடைய நட்சத்திரம் நிற்கிது. அப்போ நிற்கும் போது கண்டிப்பாக அந்த யோகத்தை கொடுக்கும். அந்த குரு பகவான் இந்த ராகு பகவானை பார்க்குறதுனால தான் நான் நகை வாங்க போகிறீங்க, பணம் வாங்க போறீங்கன்னு சொல்கிறேன். எல்லாம் நான் சொல்லவே மாட்டேனே. ராக குரு பார்க்குறாரு, அங்கே தோசை வேலை செய்யாது. எல்லாருமே சொல்லி பயமுறுத்தி விடுவாங்க, சுக்கிரன் ராகு வந்து அப்படி இப்படி. இங்கே வேலை செய்யாதுப்பா. குரு நல்லா இருந்தால் போதும், ராகு நல்லா இருந்தால் போதும். இப்போ நகையோ பணமோ சீட்டோ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது வீட்டில். ஒன்றும் இல்லை, திருமணம், காதல் திருமணமா, 2வது திருமணம், இதெல்லாம் மூவ் பண்ணி பாருங்கள். திருமணம் நடக்கலாம் என்னன்னு கேளுங்க. இப்போ திருமணத்துக்கு 100% நம்ம அடித்து சொல்லலாம், கண்டிப்பாக நடக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்துல போய் செவ்வாய் உச்சத்தில் உட்காந்துருக்காரு. அடுத்து உங்களுடைய ராசி அதிபதி இணையப்படாது, 23ஆம் தேதி இணையப்படாது. அதனால தான் திருமணம் நடக்குங்கிற வார்த்தைக்கே நான் வரேன். இந்த சுக்கிர பயிற்சி, ராகு சுக்கிரன் கண்டிப்பாக காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம், இதுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட்டை எடுத்து பாருங்கள். ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நல்ல நேரம் நெருங்கி வருது. அதே மாதிரி இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும், வேலை உத்தியோகம் ப்ரொமோஷன் இருக்கும். அரசாங்க வேலைக்கு பாருங்கள். அப்பாவோடைய வேலை, அம்மாவோடைய வேலை, யாருக்காச்சும் ஒரு வேலை வரலன்னா என்னன்னு கேளுங்க. ஏன்னா 4ஆம் இடத்த அப்பா ஸ்தானத்தை சூரியன் பார்க்குறாரு, புதன் பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு, எல்லா கிரகம் பார்க்க 4 கிரகம் பார்க்குது. அப்போ வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அரசியல் அரசாங்கத்தில் உள்ள அனைவருக்கும் சொல்கிறேன், நல்ல ரிசல்ட் இருக்குது, விட்டுறக்கூடாது. இந்த சுக்கிர பயிற்சி திடீர்னு ஒரு மனிதன் யோகத்தை காப்பிட்டு போயிட்டே இருக்கும். அதனால சொல்கிறேன், சுக்கிரன் ராகனாவே பெரிய லெவலில் போய் நிற்கணும். இது ஜாதகத்தில் மட்டும் நல்லா இருக்க மட்டும் பார்த்துங்க. புதுசாக தொழில் பண்ணுறவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் வராது. 10ல் பாவி கிரகம் இருக்குது, 2ஆம் வீட்டு அதிகம் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அதனால் நீங்கள் தொழிலை பண்ணுங்கிற நான் வார்த்தைக்கு வர்றேன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஜாதத்துக்கு தொழில் உள்ள கிரகம் வேலை செஞ்சால் நிறைய படுங்க, நல்லாயிருக்கும். அதேமாதிரி லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுங்க, கண்டிப்பாக 100% அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்கள், வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். 5ஆம் வீட்டு அதிபதி இணைஞ்சிருக்கிறார். எப்படி? 5ஆம் வீட்டு அதிபதி புதன் சுக்கிர பகவானை சேர்ந்துருக்கார். லாட்ரி யோகத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். வெளிநாட்டு 4ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். அப்போ லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ உங்கள் ராசியான என்னன்னு உங்கள் ஜாதகம் நீங்கள் பார்க்கணும்ல, பார்த்துக்கிடுங்க. கண்டிப்பாக வெளிநாடு உள்ளவங்க கண்டிப்பாக யோகம் இருக்குது. பெண்களுக்கு சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்தாரு. உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. மருத்துவ செலவு நிறைய பண்ணிட்டு நீங்கள் பண்ண மாட்டீங்க. நிம்மதி வருங்க. நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறையா அப்படிங்கிற நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இந்த ரிஷபராசி வராது. நீங்கள் எது வந்தாலும் பயப்படாமல் தைரியமாக இருங்க. ஃபஸ்ட்டு தைரியத்தை மட்டும் நீங்கள் விடக்கூடாது. இதுதான் உங்களுடைய ப்ளஸ்ஸே. பெண்களுக்கு பாருங்கள் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தா. அப்போ நட்சத்திர படம் பார்க்க முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பாருங்க. நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். பொய் சொல்ல தெரியாது, ஏமா தெரியாது, யாருக்குமே நம்ம அடி பொழிஞ்சு போகணும் உங்களுக்கு அவசியமும் கிடையாது. நான் என் வேலை உண்டு, நான் ஒன்றும் போயிட்டே இருக்கிறேன், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் இருக்கும். அந்த மெயினாக அந்த கார்த்திகை நட்சத்திரம் பாருங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான யோகம் வரும். 13ஆம் தேதிக்கு அப்புறம் சொந்த தொழில் பண்ண போகிறீங்க. புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரப்போகுது. அரசாங்கம் கூட உதவி கிடைக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்நியர் பழக்க வழக்கத்தினால ஒரு நல்ல வெற்றி கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்க போகுது. இதெல்லாம் கிடைக்க போகுது. கார்த்திகை நட்சத்திரம் கண்டிப்பாக எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தா கார்த்திகை நட்சத்திரம் தான். இப்போ எல்லாமே வரப்போகுது. பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவம் ராகு நல்லா இருந்துட்டா மட்டும் போதும். நீங்கள் ஜாதகத்தில் ராகை மட்டும் எடுத்து பாருங்கள். கார்த்திகை நட்சத்திரம் எல்லாருமே ராகு நல்லா இருக்கார மட்டும் பாருங்கள், இப்போ எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இவரை கண்டு எல்லாரும் பயப்படுறீங்க. தயவு செய்து யோகமாக இருந்தால் ஜாதகத்தில் பாதிக்கவே பாதிக்காது. தொழில் உத்தியோகம், கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், இது எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரம் ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரித்து போகிற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நல்ல பேச்சு தன்மையான குணம் உங்களோட நிறைய இருக்கும். நீங்கள் எது வந்தாலும் பயப்படாதீங்க. ரோஹிணி நட்சத்திரம் எல்லாமே நல்லதாக மட்டும் நினைங்க. எல்லாமே நல்லது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும், கெட்டதே நடக்காது. பயப்படாதீங்க. ஆசைப்பட்ட விஷயம், சமையல் கலை, ஆசிரியர் வேலை, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். ஆசிரியர் வேலை, கலைத்துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, இதெல்லாம் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா இது மேலே ரொம்ப ஆர்வம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனால் பர்சனாலிட்டியாக லுக்காக போகக்கூடிய ஒரே ஆள் இந்த ரோஹிணி நட்சத்திரம் மட்டும்தான். இனிமேல் தான் லைஃப்பில் எல்லாமே வெற்றியாக வருது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தா ரோஹிணி நட்சத்திரம் பார்த்தவங்க தான். இனிமேல் தான் உங்கள் லைஃப்பில் வீடு, இடம், பூமி, வண்டி, சொத்து, யோகம் எல்லாமே இருக்கு. இனிமேல் கெட்டதை தூக்கி வீசிடுங்க. ரோஹிணி நட்சத்திரம் பார்த்தவங்க நல்லதை மட்டும் சிந்திங்க. கண்டிப்பாக நல்லது உங்கள் பக்கம் தேடி வருது. படிப்பு கல்வியாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தை எடுத்து கண்டிப்பாக ரோஹிணி நட்சத்திரம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து மிருகசீரிடம். தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம் பயங்கரமாக இருக்கும். எது வந்தாலும் பயப்படாமல் ஒரு தைரியமாக நின்று பேசக்கூடிய ஒரே நட்சத்திரம் மிருகசீரிடம் மட்டும்தான். எனக்கு பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது, நான் அடுத்தவனை ஏமாற்றி பிழைக்கணும் எனக்கு அவசியம் இல்லை. இதுதாங்க மிருகசீரிடம். எல்லாமே குடும்பம் ஃபேமிலிக்காண்டி தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ஆள் மிருகசீரிடம். பிடிச்ச நபருங்க அவர். வேலை பிஸ்னஸ் உத்தியோகம் எல்லாமே இருக்குது. எல்லாமே ஒரு ஆக்டிவிட்டாக ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ரொம்ப தடங்களாக பார்த்துட்டாங்க. அவமான பிரச்சனை, வம்பு, வழக்கு, கணவன் மன வருத்தங்கள், திருமண தடை எல்லாமே நிறைய இருந்துச்சு. ஆனால் இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்கும், கெட்டதே வராது.
சொந்த கால நிற்க போகிறீங்க, இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது, தொழில் உத்தியோகம் நல்லா இருக்க போகுது, படிப்புக்குள்ளே நல்லா இருக்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி வரப்போகுது, இடம் வாங்க போகிறீங்க, பூமி வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, எல்லா யோகம் சூப்பராக இருக்குது. மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, அடுத்து ஆயுத இயந்திர வேலை, எல்லாமே வண்டி வாகன டிரைவர் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நல்ல ஒரு யோகம் சூப்பராக இருக்குது. ஏன்னா மிருகசீரத்தை பார்க்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க, எல்லாமே ராஜயோகமாக மாறுது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.